ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்யா சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய 2-3 தேங்காயிலே எளிமையான முறையில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன மெத்தடில் பயன்படுத்தி நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம அது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 2-3 தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லை, நாங்கள் சாமிக்கு உடைச்ச தேங்காய் இருக்குது, அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் மறந்துருப்போம், ஒரு சில நேரத்தில் உடச்சிட்டு வெளியில் வச்சுருவோம், அது கொஞ்சம் டேமேஜாக பூசணம் பூத்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் அழுகலாக இருக்கும். அப்படிப்பட்ட தேங்காயாக இருந்தால் கூட இந்த மாதிரி அரைச்சி இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம எடுக்கலாம், சூப்பரான தேங்காய் எடுக்கலாம். அதனால் அப்படிப்பட்ட தேங்காயாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் தேங்காய் எடுக்கலாம். இப்போ நான் எப்பயும் போல் நம்ம வீட்டில் தேங்காய் அரைப்போம் இல்லையா, குழம்புக்கு கூட தேங்காய் அரைப்போம்ல, அதே மெத்தடில் தான் பல்லாக அரைஞ்சிட்டு சின்ன ஜாரில் போட்டு நான் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். அது என்ன பதத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த தேங்காய் அரைச்சதை நம்ம இப்படி கைகளில் எடுத்தோன்னா அந்த பால் தனியாக ஒழுகணும், அந்த பதத்துக்கு அரைச்சணும். திப்பியாக அரைச்சிங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த பால் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நான் இதை வடிகட்ட போகிறேன். ஒரு பாத்திரத்தில் மொத்தமாக எல்லா தேங்காய்களையுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டு இதை வடிகட்டி எப்படி எடுக்க போகிறேன்னா, ஒரு வெள்ளை துணியில் நான் போட்டு அதை வடிகட்ட போகிறேன். உங்கள்கிட்ட வடிகட்டி இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட எடுக்கலாம். ஆனால் இந்த துணியில் போட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய முழுமையான தேங்காய் அந்த பால் கிடைக்கும். அதனால் இந்த துணியை பயன்படுத்துறது நல்லதுன்றது என்னோடய கருத்து. இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த பாலை நம்ம இப்போயே இதையே ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சி நம்ம இதையே எண்ணெய் எடுக்கலாம். இதை விடவே நம்மளுக்கு சுலபமான முறை. இது இப்படியே வச்சோன்னா இந்த தண்ணி இருக்கிறதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் நம்ம ஈஸியான மெத்தடு தான். கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் நம்ம காத்திருந்துட்டு எடுத்தோம்னா அந்த எண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காயை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எதுக்காவது பொரியலுக்கு எதுக்காவது கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த தேங்காய் பால் எடுத்ததை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நான் ஊற்றிருக்கேன். இது எதனால் பிளாஸ்டிக்கில் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இந்த வீடியோக்காக இது தனி லேயர் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த லேயரை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் பிளாஸ்டிக் டப்பாவில் நான் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 3.5 மணி நேரம் கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த லேயர் அந்த க்ரீம் தனியாக தண்ணி தனியாக நம்மளுக்கு லேயர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சிங்கன்னா அந்த லேயர் ஃபார்ம் ஆகாது. அதனால் கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் வைக்கணும். இப்போ நான் ஒரு 3.5 மணி நேரம் வச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, கீழே தண்ணியாகவும் மேலே க்ரீமாகவும் லேயரில் நிற்கிது. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அடுப்பில் சூடு பண்ண போகிறோம். இப்போ இதை ஒரு தடவை நம்ம எடுத்துகிட்டு அதை அப்படியே கீழே ஊற்றிடணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம அது என்ன தான் எடுத்தாலும் முழுமையாக எடுக்க மாட்டோம். அதை இன்னொரு தடவையும் இதே மாதிரி ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா லேயர் ஃபார்ம் ஆகும். இதே மெத்தடில் நீங்கள் அதை எண்ணெய் காய்ச்சலாம். இப்போ நான் இதை ஒரு தடவை இந்த க்ரீமெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் அதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதை நம்ம காய்ச்சறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரமாக இருந்ததுன்னா நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மெலிசான பாத்திரமாக வச்சோம் அப்படின்னம்னா தீயிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது பால் தான், என்ன தான் இருந்தாலும் இந்த பால் கொஞ்சம் தீயிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு இந்த எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில் மீடியமான தீயில் வச்சு நீங்கள் எரிச்சிங்கன்னா கரெக்டான அந்த பதத்தில் தேங்காய் எண்ணெய் பியூரான தேங்காய் எண்ணெயை எடுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக கொதித்து நம்மளுக்கு அந்த எண்ணெய் தனித்தனியாக பிரிஞ்சு வர்றதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதிலே நம்ம அடுப்புலேயே வைக்காமல் தேங்காய் எண்ணெய் பியூராக எடுக்கிற மெத்தடும் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு போடுறேன். அந்த அடுப்பு பக்கமே போகாமல் சூப்பராக தேங்காய் எண்ணெய் எடுக்கிறது எப்படின்றது அடுத்த வீடியோவில் வரும். இப்போ நம்ம அடுப்பை பயன்படுத்தி தான் அந்த எண்ணெய் எடுக்க போகிறோம். நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தேங்காயில் கூட இதே மெத்தடில் பயன்படுத்தி நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துடலாம். அதனால் எப்படிப்பட்ட தேங்காயாக இருந்தாலும் அதை தூக்கி போடாமல் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் அன்றாட அன்னைக்கு சமையலுக்கு இல்லை தலைக்கு தேய்க்கிறதுக்காக இருக்கட்டும், எதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த க்ரீம் நம்ம ஊற்றுனது கொதிக்க கெட்டித்தன்மையாகிட்டே வருது. இந்த கெட்டித்தன்மை ஆக தான் நம்மளுக்கு தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொதிக்கிற போதே கொஞ்சம் லேயர் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். எண்ணெய் இந்த கரண்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வலிஞ்சு வருது அந்த எண்ணெய். இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நீங்கள் எடுத்த உடனே இப்படி எண்ணெய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் எடுத்துடக்கூடாது. இந்த க்ரீம் நல்லா அப்படியே கொதிச்சு நல்லா தடிமனாக கல் மாதிரி
மாதிரி வந்துடணும். அந்த பதத்துக்கு வந்தால் தான் நம்மளுக்கு முழுமையான எண்ணெய் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதை விடவே இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே வந்து லேயர் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயாக இருக்குது, கீழே வந்து அந்த க்ரீம் இருக்குது, மேலே மிதக்கிற அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து எண்ணெய் தான். ஆனால் வந்து இன்னிமே வந்து ஹார்டாகணும், அந்த க்ரீம் வந்து நல்லா ஹார்டாகணும். அந்த எண்ணெய் வந்து இருக்குது, ஆனால் ப்யூராக இல்லாமல் ஒரு மாதிரி கலங்களாக இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் அது தெளிவாக நம்மளுக்கு கிடைக்கணும். நம்ம கடையில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெய் மாதிரி வந்தால் தான். இப்போ கொஞ்சம் அதை விடவே இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அந்த எண்ணெயில். இன்னும் கொஞ்சம் அந்த இது வந்து அந்த ப்யூராக வர்ற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த க்ரீமெல்லாம் வந்து ஹார்டாக வர்ற வரைக்கும், கடிமனாக வர்ற வரைக்கும் நம்ம அதே சிம்மில் வச்சே நீங்கள் கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து சூப்பரான ப்யூரான தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு நல்லா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டிலே தயாரிச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு, ஒரு 2.5 மூடி தேங்காயில் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், முன்ன காமிச்ச எண்ணெய்க்கும் இந்த எண்ணெய்க்கும் எவ்வளவு தெளிவாக இருக்குது பாருங்கள். அதே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா இது எல்லாமே நல்லா கரிஞ்சு போய் தீஞ்சு போயிடும், எண்ணெயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாருங்கள், கண்ணாடி பவுலில் வச்சுருக்கிறேன். எவ்வளோ எண்ணெய் ப்யூராக இருக்குது பாருங்கள். சுத்தமாக ஒரு இது கூட இல்லாமல் சூப்பரான ஒரு தெளிவான தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம். வீட்டிலே ஒரு 2-3 தேங்காயில், ஒரு 2.5 மூடி தேங்காயில் இவ்வளவு எண்ணெய் கிடச்சிருக்கு. இப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எவ்வளோ டேமேஜாக இருந்தாலும் அந்த தேங்காயை பயன்படுத்தி இந்த மாதிரி ப்யூரான தேங்காய் எண்ணெய் உங்கள் வீட்டிலே நீங்கள் செய்யலாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பட்டனை கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.